அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. படைப்பினங்களின் மூலதனம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பொருளும் அதாவது உயிரினமும் நீரிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மது என்ற நூலிலே 8295 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீர்தான் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்களாக இருக்கட்டும், மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும், தாவர வர்க்கங்களாக இருக்கட்டும், அனைத்தும் தண்ணீரை அடிப்படையாக கொண்டுதான் படைக்கப்பட்டவை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கும். நாம் எல்லா உயிரினங்களையும் தண்ணீரிலே இருந்து உருவாக்கினோம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 21 சூரத்துல் அம்பியா வசனம் 30 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உயிரின் அடிப்படை தண்ணீர். இன்றைக்கு மனித உடலில் 60 முதல் 70% வரை தண்ணீர்தான் பிரதானமாக இருக்கிறது என்பதாகவும், தாவர வர்க்கங்களில் 80 முதல் 90% வரை தண்ணீர்தான் இருக்கிறது என்றும், செல்கள் அனைத்துமே தண்ணீரை அடிப்படையாக கொண்டவைதான் என்பதையும் தெளிவான முறையிலே ஆராய்ந்திருக்கிறார்கள். உயிரின் தொடக்கம் முதல் உயிரினங்கள் நீரில் அதாவது கடலில் உருவானவை. பூமியில் வாழ்க்கை ஆரம்பித்து அது தண்ணீரிலேயே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக தண்ணீரில் உருவானவை, பூமியில் வாழ்க்கை, இப்படி தண்ணீரும் பூமியும் என்கின்ற நிலைதான் ஜீவராசிகளுடைய வாழ்வியல் அமைப்பு. தண்ணீரிலே இருந்து எல்லா உயிர்களும் என்ற கருத்தை இந்த வேத வரிகள் எடுத்துரைக்கிறது. பூமி மற்றும் விண்வெளி இவைகளையெல்லாம் நாம் தெளிவாக ஆராய முற்பட்ட போது வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது, பின்னர் பிரிக்கப்பட்டது என்கின்ற இஸ்லாமிய அடிப்படை கட்டமைப்பை வைத்து நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். கடல் பூமியினுடைய ஒரு அங்கமாக இருந்தாலும் பூமி என்னவோ கடலில் மிதப்பதைப் போலத்தான் இருக்கிறது. பூமியில் உயிரினங்கள் வாழ்வதே தண்ணீரை அடிப்படையாக கொண்டுதான். விவசாயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்தவைகளாக இருக்கட்டும், உயிரினங்கள் பெருக்கம் அனைத்துக்குமே தண்ணீர் தான் ஆதாரம். தண்ணீரின்றி எந்த வளர்ச்சியும் இல்லை. பொதுவாக மனிதனுடைய இரத்தத்தில் 82% தண்ணீர் தான் இருக்கிறது. மூளையினுடைய தண்ணீருடைய விகிதாச்சாரம் என்பது 70% என்றும், நுரையீரலுடைய அந்த தண்ணீர் சதவீதம் என்பது 90 அளவு என்ற விகிதாச்சாரத்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு மருத்துவ சார்ந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. தண்ணீர் தான் பூமியினுடைய தட்பவெப்பத்தை ஒரே சமன்பாட்டில் வைத்திருக்கிறது. மனித உடலில் வெப்பத்தையும் தண்ணீர் தான் சமன்படுத்துகிறது. தண்ணீர் மனிதனுக்கு அடுத்த மிக அற்புதமான ஒரு படைப்பு. மென்மையானது, அதே நேரத்தில் வலிமையானது. ஆறுகளும் அருவிகளும் குளங்களும் ஏரிகளும் மனிதர்களுக்கு பல வகையிலே பிரயோஜனத்தை கொடுக்கின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் அளவில்லாத மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகின்ற அளவுக்கு உண்டான தன்மை மிக்கவை. மனிதனுக்கும் தண்ணீருக்கும் இருக்கின்ற நெருக்கத்தின் காரணமாக வேதமறை குர்ஆனிலே சொர்க்கத்தை குறித்து உண்டான விஷயங்களை சொல்ல முற்படும் போதெல்லாம் தண்ணீர் சூழ்ந்த
என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இப்படி உலகத்தினுடைய மூல ஆதாரம், மூலதனம் என்பது தண்ணீர் என்கின்ற அந்த சிந்தனைக்கு உட்பட்டு கோடை வெயில் காலத்திலே தண்ணீருக்கு உண்டான மகத்துவத்தை புரிந்து கொண்டு நாமும் நம்முடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய மற்ற ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் கிடைப்பதற்கு உண்டான வழிவகை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.